ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு CodeFactz. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேரோட மனசில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபங்க்ஷன்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்ன, ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் வந்து வரி பண்ணிக்கவே தேவையில்ல. பிகாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். நமக்கு வந்து கோடை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணுறது அப்படின்றனாலே வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து வரும். ஸோ ஃபங்க்ஷன்னா வந்து என்ன? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ இப்போது இங்கே ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப் இருக்குது. இந்த ஸ்கேன்எஃப்பும் ஒரு ஃபங்க்ஷன் தான், இந்த பிரிண்ட்எஃப்பும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஸ்கேன்எஃப் வந்து என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுது? ஒரு வேல்யூவை வந்து இன்புட்டில் வாங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வந்து வாங்குகிற டாஸ்க்கை வந்து இந்த ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் கோடு வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனில் வந்து இந்த சி ப்ரோக்ராமிங்கை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு கோடு வந்து ரைட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து நம்மளால் இந்த ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ பிரிண்ட் பண்ணுற டாஸ்க்கை வந்து இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனுக்கு பின்னாடியும் வந்து ஒரு பர்டிகுலர் கோடு வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த டாஸ்க்கை வந்து இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளே வந்து எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி இன்வோக் பண்ணி இந்த ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப் மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு அடிஷன் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு வேல்யூவை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் இன்ட் a, b அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்புட் வேல்யூஸை வந்து நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்கேன்எஃப்பில் %d அண்டு a அண்டு b அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்புட் வேல்யூஸ் வந்து நான் வந்து வாங்குகிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி இந்த பியில் இருக்க வேல்யூஸை வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணி அதை வந்து நான் சம் அப்படின்ற வேரியபிளை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளார வந்து நான் a, b அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம சம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏவும் பியும் வந்து ஆட் ஆகிடுமா? கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் தான் பண்ணியிருக்கோமே தவிர இதுக்கான ஆப்ரேஷனை வந்து நம்ம எழுதலை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட் ஆட். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்வோக் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த நேம் தான், அந்த ஃபங்க்ஷனோட நேம் தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளார வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். நான் வந்து num1, int num2 அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்குள்ளார வந்து நான் பேராமீட்டர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்க்கான வேலை என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் வந்து a, b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த a வந்து இந்த num1க்கு வந்துடும், இந்த b வந்து இந்த num2க்கு வந்து வந்துடும். அதாவது இங்கே நம்ம ஸ்கேன் பண்ண வேல்யூஸ் வந்து இந்த num1லேயும் num2லேயும் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து மெயினாக வந்து நமக்கு 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இன்னொன்று வந்து ரிட்டர்ன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பிகாஸ் நம்ம ரெண்டு வேல்யூஸை வந்து ஆட் பண்ணி, அதாவது ரெண்டு இன்டீஜர் வேல்யூஸை வந்து ஆட் பண்ணி நம்ம அதை ரிசல்ட்டை வந்து நம்ம
இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 3வது விஷயம் வந்து பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸும் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம அடிஷன் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்ற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் num1 + num2 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் AB அப்படின்னு சொல்லி 2 வேல்யூவை வந்து ஸ்கேன் பண்ணி இன்புட்டில் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சம் அப்படின்ற வேரியபிள்குள்ளார அடிஷன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி இந்த சம்மில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இன்வோக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ஸ்டெப்பு வந்து இந்த இடத்துல வந்து வந்ததும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து வந்ததும் நமக்கு கண்ட்ரோல் வந்து இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிடும். இந்த ஏல நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த num1லையும் பியில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த num2லையும் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அந்த ஏ வேல்யூவையும் பி வேல்யூவையும் வந்து ஆட் பண்ணி இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் வந்து திருப்பி இந்த ஆடுக்கே வந்து வேல்யூவை வந்து கொண்டு வந்துடும். இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ண அந்த வேல்யூவை இந்த ரிட்டர்ன் வந்துட்டு இந்த ஆட் நம்ம இன்வோக் பண்ணியிருக்கோம்ல ஸோ அங்கேயே வந்து திருப்பி வந்து கொண்டு வந்துடும். ஸோ திருப்பி நமக்கு ஃப்ளோ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஆஃப் சம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து இந்த 2க்கான சம் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பில்ட் அண்ட் ரன் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 வேல்யூ வந்து இன்புட்டில் கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து 5, 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7 வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி அதை வந்து இன்வோக் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயந்தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு நமக்கு 3 விஷயங்கள் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து ரிட்டர்ன் டைப், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் நேம் அண்ட் இன்னொன்று வந்து பேராமீட்டர்ஸ். அதில் நம்ம கொடுக்க போகிற பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணி திருப்பி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அண்ட் 2வது விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கான ஃபங்க்ஷனை வந்து எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம இன்வோக் பண்ணுறோம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனையுமே வந்து நம்ம இன்வோக் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் அப்புறம் 2 ப்ராக்கெட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இன்வோக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஆப்ரேஷனை வேணால் வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து நம்ம இன்வோக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கோடை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இது வந்து நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஜாவாவில் வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறையா பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ மெத்தடுன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா ரெண்டுமே வந்து ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்று தான். இப்போ நம்ம இந்த சி ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறத ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பைத்தான்லையும் அதை வந்து நம்ம மெத்தடுன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். பட் அதோட ஆப்ரேஷன் வந்து ஒன்று தான். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து சப்ராக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் சப் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரிட்டன் num1 - num2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சப்ராக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இன்வோக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் 10, 5ன்னு சொல்லி 2 வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 வந்து 10ம் 5ம் வந்து மைனஸ் ஆகி எனக்கு வந்து 5 வந்து அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், க்யூப் இந்த மாதிரி எந்த மாதிரி ஆப்ரேஷன் வேணால் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து அது வந்து பர்ஃபார்ம் பண்ணும், அவ்வளோதான் ஃபங்க்ஷன்னா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.